பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பிஜேபியோட சேர்றதுக்கு, அதாவது கூட்டணி வைக்கிறதுக்கு விரும்புறாரு அன்புமணி. அதுதான் அப்பா பையனுக்கான பிரச்சனையே. ஓ. நீ எதா இருந்தாலும் நீ ஏடிஎம்கே கிட்ட பேசு, இல்ல திமுக கிட்ட பேசு அப்படிங்கிறது அப்பாவோட இன்ஸ்ட்ரக்ஷன். திராவிட கட்சிகளை சார்ந்து வாழணும். நம்ம வந்து தேசிய கட்சிகளுக்கு போக வேண்டாம். அது நல்லா இருக்காது அப்படிங்கிறது அவருடைய ஒரு ஆண்டாண்டு காலம் நம்ம தத்துவம் அப்படிதான் சரியா இருக்கும்ன்றது. பட் அன்புமணி முழுக்க முழுக்க வந்து பிஜேபியோடைய ஒரு சூழ்நிலை, ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த மோதல் தான் ஆரம்பத்திலேருந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேருந்து இந்த ஆரம்பிச்சதுன்னு வச்சுங்களேன். இப்போ என்ன ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட ராமதாஸுக்கு நிர்வாகிகள் பெரிய சப்போர்ட் இல்லைங்கிறது நல்லா தெரிஞ்சிருச்சு. எம்எல்ஏக்கள் கூட இல்லை. இதே நிலையை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ராமதாஸ் என்ன பண்ணுவார், அன்புமணியை கட்சி விட்டு நீக்குவார். அப்படிதான் இருக்கும். அவர் ஒரு கோவப்படுவார்ல, நான் தான் நிறுவன தலைவர், நான் நீக்கிறேன்னு சொல்லுவார். ஆனாலும் அது நீக்கிறது செல்லாமல் போயிடும். ஏன்னா தேர்தல் கமிஷன்லேருந்து எல்லாமும் நிர்வாகிகள் எல்லாம் அவர்கிட்ட தானே இருக்காங்க. யார், அன்புமணிகிட்ட இருக்காங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. அதையும் தாண்டி பிஜேபி இருக்கு. ஸோ என்ன ஆகிடும், ராமதாஸ் வேறு வழியே இல்லாமல் ஒன்று ஒதுங்கணும், இல்லைன்னா பாமக உடையுது, நான் தான் ஒரிஜினல் பாமக இப்படின்னு ஒரு சூழ்நிலை ஒரு 2-3 மாதம் ஓடும். ஆனால் இறுதியில் அன்புமணி தான் ஜெயிப்பார்.